செல்போன் என்பது மிகப்பெரிய வரம். ஒழுங்காக உபயோகப்படுத்தும் வரை. தவறாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் உங்களுடைய பிள்ளையை உங்களாலேயே காப்பாற்ற முடியாது. காவல்துறை அதிகாரியாக நான் இந்த இடத்துல இதனை பதிவு செய்கின்றேன். ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், ஆப்பிள் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு முடிச்சு 10வது வருஷம் அவன்கிட்ட பேட்டி காண்றாங்க. அவன் சொன்னதை அப்படியே சொல்றான். ஆங்கிலத்தை புரிந்து கொள்கிறீர்கள். என்ன சொன்னார் தெரியுமா? ஆப்பிள் proved that a cell phone can change the world. Every once in a year, every once in 10 years, a revolutionary product comes along. It changes everything. My magical product, that is cell phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do everything within a few taps on the screen. என்ன அர்த்தம் தெரியுமா? 10 வருஷம் இந்த ஆப்பிள் போன், ஸ்மார்ட் போன் கண்டுபிடிச்சு 10 வருஷத்துல உலக கலாச்சாரத்தையே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. எல்லாரும் பைக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஒரு சில தொடுதல்களிலே உலகத்தில் உள்ள அத்துணையும் தெரிந்து கொள்கிறார்கள், இளைஞர்கள் உட்பட. இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு 35 வயசுல தெரிஞ்சது உங்க பிள்ளைக்கு 15 வயசுல தெரியும். மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள பிள்ளைங்களுக்கு நாலேஜ் வந்துருது. படிக்க வருகின்ற இடத்திலே செல்போனிலே. செல்போனை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அங்க மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுறதுனால அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் எங்கு பார்த்தாலும் குற்றங்கள். அடிப்படை இதுதான். செல்போன் ரிப்பேர் கடன் ஒவ்வொரு ஊருக்கு வச்சிருக்காங்க. எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் தெரியல. ஒருத்தன் கூட செல்போன் ரிப்பேர் பண்றது இல்ல. 50 ரூபாய் பணம் கொடுத்தா ஆபாச படங்களை தரவிறக்கும் உங்க பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒரு 2G வந்துச்சு, 3G வந்துச்சு, 4G வந்துச்சு, 5G வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 80% பெற்றோர்கள் செமி லிட்டரேட்ஸ் இந்தியாவில். அதான் பிரச்சனையே. அமெரிக்காலையும் செல்போன் வாங்கி கொடுக்குறான். PG பேரண்டல் கைடன்ஸ் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்துறான். ஆபாச படங்களை புள்ள தேடினா அப்பாவுக்கு அலாரம் அடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? PGன்னு ஒண்ணு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 2Gனாங்க பைப்பை திறந்தா தண்ணி வர்ற மாதிரி. 3Gனா வயல்ல மோட்டர் செட்டை போட்டா பம்பு செட்ல தண்ணி வர்ற மாதிரி. 4Gனா நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரி. இன்னும் 5G வந்தா எப்படின்னு எனக்கே தெரியல. இட் இஸ் an இன்டர்நெட் ஜங்கிள். நல்லதும் கொட்டும், கெட்டதும் கொட்டும். நீ எதை, மூலிகை செடியே இருக்கு, விஷ செடியே இருக்கு, நீ எதை உபயோகப்படுத்துகிறாய் என்பது பிள்ளைகளினுடைய கையில இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும். இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். ஒவ்வொரு செல்போனும் ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க செல்போனை வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நடை தவழுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்ல சாயங்காலம் 5 மணிக்கு நடந்து விட்டுட்டு என் பிள்ளை பத்திரமா அந்த பக்கம் போயிடுனா எப்படியோ அது மாதிரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் கம்ப்யூட்டரிலோ செல்போனிலோ பார்க்கிறது என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் அனுப்புகின்ற மெசேஜா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், 1000 கண்கள் அதற்கு பின்னால் பார்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, hackers are waiting just like a hungry bird. பசியுள்ள பறவையை போல அதை திருடி பணமாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். உங்களுக்கு தெரியாது. நீ அனுப்புறது உன்னுடைய தோழனுக்கோ தோழிக்கோ அனுப்புறதெல்லாம் ஒரு போட்டோ அனுப்பிச்சேன்னா அப்படி நேரா போகுதுன்னு யார் முட்டாள்தனமா நினைக்காதீங்க. டவருக்கு போய் டவர்ல ஹிஸ்டரிஸ் குக்கீஸ்ல செட்டில் ஆகி அங்க இருந்து தான் போகும். காவல்துறை அதிகாரிகள் ஒரு பர்மிஷன் மட்டும் வாங்கினா அத்துணையையும் பார்க்க முடியும், அத்துணையையும் படிக்க முடியும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஸ்மார்ட் போன் வாங்கணும்னா ஐடென்டிபிகேஷன் மார்க் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும், உடனே போடுவீங்க. அக்ரி டிஸ்அக்ரின்னு வரும். டக்குன்னு அக்ரியை ஒரு தொடுவீங்க. இத்தனை 1000 பேர் இருக்கின்ற அவையிலே சொல்லுகின்றேன், அந்த அக்ரிமெண்ட்டை யாராவது படிச்சு பார்த்துட்டு தொட்டுறீங்களா? ஒருத்தர் கை தூக்கணும். படிச்சீங்கன்னா என்ன படிச்சீங்கன்னு கேட்பேன். உடனே டக்குன்னு அப்படியே உலகமே தெரியும். அதுல என்ன இருக்கும் தெரியுமா? நீங்கள் இந்த செல்போனிலே பரிமாறிக்கொள்ளுகிற அத்துணையும் டவர்ல போய் செட்டில் ஆகும், குக்கீஸ்ல ஹிஸ்டரிஸ்ல செட்டில் ஆகும். அதை யாரு எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாலும் கூகுள் நிறுவனத்தின் மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு. சுந்தர் பிச்சையும் சத்யநாதல்லாவும் லண்டன்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. சுந்தர் பிச்சை சொன்னாரு, எங்க ஆளுங்கெல்லாம் கொஞ்சமாவது அக்ரிமெண்ட்டை படிப்பாங்கன்னு. சத்யநாதல்ல சொன்னா யாருமே படிக்க மாட்டாங்க. 2 பேரும் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு போட்டு
உங்களுக்கு பிறக்கிற குழந்தையில ஒரு குழந்தைய இனிமேற்கொண்டு இந்த அக்ரிமெண்ட்டை தொடர்றவங்க கூகுள் நிறுவனத்துக்கு கொடுத்தரணும்னு 2 லைன் சேர்த்தான். ஒரு பய படிக்கல, எல்லாரும் அக்ரிமெண்ட். எங்கே இருக்கின்றோம்னா நினைத்து பாருங்க. இப்படி இதுல என்ன இருக்குன்னே தெரியாம பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. அதுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுங்க. 24 மணி நேரமும் செல்போனை நோண்டி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளிட பெற்றோர்கள் கவனமாக இருக்கும். இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ள எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை பெற்றோர்களே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இதுதான் உண்மை. சமீபத்தில் நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட சொல்றேன். ஒரு பெண், தமிழகத்தை சேர்ந்த ஆசிரிய பெற்றோர்களுக்கு பிறந்த பெண், ஜிண்டால் யூனிவர்சிட்டியில ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சு MBA போய் சேருது. முகம் தெரியாதவர்களிடம் முகநூலிலே நட்பு கொள்ளாதீர்கள். முகம் தெரியாதவர்களிடமிருந்து Facebookல ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. உன்னுடைய இமெயில் ஐடியை Facebookல வைக்காது. உன்னோட போட்டோவை Facebookல வைக்காத. உன் குடும்பத்தினுடைய போட்டோவை வைக்காத. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன்னு வைக்காத. அத்துணைக்கும் காரணம், இங்கு வருவதற்கு ஒரு நாள் முன்னால் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பள்ளியில பேசிட்டு இன்றைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் ஒரு ஐஜியும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு சைபர் கிரைம் SP வந்தார். அவர் என்கிட்ட வேலை பார்த்தவர். இதுக்கு முன்னால வந்த உடனே, சார் என்னுடைய போன்ல வந்து பேட்டரி போயிடுச்சு, உங்க செல்போனை கொடுங்க, ஒரு போன் பண்ணிட்டு தர்றேன்னு ஐஜி போனை கேட்டார். அவர் கொடுத்தாரு, எடுத்து பேசிட்டு கொடுங்கன்னு. போய் எங்கேயோ பேசினாரு. ஒரு நிமிஷம் கழிச்சு வந்தாரு, இருந்தாங்கன்னு கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு நொடியில எனக்கு கால் வருது. நான் என்னுடைய காலை அட்டன் பண்றேன். அட்டன் பண்ண போன அது இவர் வேற யாரும் சாதாரண தெரியாத ஒரு கால். அதனால நான் கட் பண்ணிட்டேன். திரும்பவும் ரிங் ஆகுது. போன் எடுக்கிறேன். ஏத்த மாதிரி உட்காந்துருக்கிற ஐஜி போன்ல இருந்து எனக்கு வருது. நான் ஆன் பண்றேன். என்ன சார் நீங்க ஏத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, வேற நம்பர் வச்சிருக்கீங்களா, உங்க நம்பர்ல இருந்து போன் வருதுங்கிற. இல்லே மூர்த்தி, நான் பேசலன்ட்டு செல்போனை திருப்புறாரு. அதுல லைட் மட்டும் எரியுது, அவரு பேசல. நான் ஆன் பண்ணி யாருன்னு பாக்குறேன், அந்த SP பேசுறாரு. என்ன SP சார், நாங்க கூப்பிட்டா எடுக்க மாட்டீங்களா, ஐஜி கூப்பிட்டா தான் எடுப்பீங்களான்னு. 2 பேரும் ஆடி போயிட்டோம். எப்ப அவர் நம்பர்ல இருந்து நீ பேசுற, அப்படிதாண்டா அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு சொல்றான். ஒரு நிமிஷம் அந்த செல்போனை பேசிட்டு தர்றேன்னு எடுத்துட்டு போய் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றான். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே அதுல இருக்கிற ஆடியோ, வீடியோ, ஸ்பீச் எல்லாத்தையும் இந்த செல்போனை இன்னொரு நம்பர்ல இருந்து இயக்க முடிகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? பாத்ரூம்ல, வீட்டுல படுக்கை அறையில செல்போனை மேல லென்ஸ் தெரியுற மாதிரி, கேமரா தெரியுற மாதிரி வச்சுட்டு படுக்காது. அப்படி வச்சு மாட்டிக்கிட்டவங்க எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியாது. காவல்துறை அதிகாரியாக எனக்கு தெரியும். இவ்வளவு குற்றங்கள் அதுல நடக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த பொண்ணு போய் ஹரியானால ஜிண்டால் யூனிவர்சிட்டியில சேருது. ஹிருத்திக், கரண், சின்கா என்ற 3 பேர். நேரம் கருதி விரைவாக பேசுகின்றேன். 3 பேர்ல ஹிருத்திக் மிகப்பெரிய பணபலம் வாய்ந்தவன், அரசியல் பின்புலம் வாய்ந்தவன். நார்த்ல இந்த பொண்ணு அழகா இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணை ஏமாத்தி கெடுக்கிறனா இல்லையா பாடுறான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு அந்த செல்போன்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். 4 தடவை வந்து 5வது தடவை அந்த பேதை பெண் அதை அக்செப்ட் பண்ணிடு. இங்க இருந்து போன பெண் மிக அருமையாக படித்ததனால் அந்த யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்குது. அந்த யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கிறதே கஷ்டம். உங்க நிர்வாகத்தை கேட்டீங்கன்னா தெரியும். நட்பாகிறது, காதலாகிறது. பேதை பெண் அவன் உண்மையிலேயே நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு பழகுது. BMW காரு, அவனுடைய நடவடை பாவனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுடைய நோக்கம் என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, உன்னுடைய ஆபாச படம் ஒண்ணு எனக்கு அனுப்புன்னு கேட்கிறான். அந்த பெண் ஒரு நொடி எடுத்த தவறான முடிவு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை தாறுமாறாக கிழித்து போட போகிறது என்பதை அறியாத பேதை பெண் குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சார். அதை ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களுக்கும் விருந்தாக்கி விட்டான். சீரழிந்து போன பிறகு அந்த பெண் கதறிக்கொண்டு தன் தந்தையை தொடர்பு கொள்கின்றார். என்ன மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் தெரிஞ்சவங்க கமிஷனர்கிட்ட பேசுறாங்க, என்னிட்ட பேசுறாங்க, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்றோம். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவனுடைய பின்புலத்தை பார்த்து விட்டு, எதிரியினுடைய பின்புலத்தை பார்த்து விட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது, கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாதுங்கிறான் நார்த்ல உள்ள போலீஸ். சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொன்னோம். சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case and investigate. ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு நல்ல ஜட்ஜு கிட்ட பேணுச்சு. ஜட்ஜோட பேரு சுனிதா, பெண்ணினுடைய பேரை சொல்லக்கூடாது சட்டப்படி. அந்த சுனிதா என்ற பெண் நீதிபதி நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சா உங்க ஃப்ரெண்டு பார்த்தா ப்ளூ டிக் வருது இல்லையா, அந்த ப்ளூ டிக்கையே கன்க்ளூசிவ் ப்ரூஃபா எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வச்சு கன்விக்ஷன் கொடுத்ததே இல்லை.
இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபிங்கர் பிரிண்ட்னு ஜட்ஜ்மெண்ட்ல எழுதுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஏன் சொல்றாங்க தெரியுமா? No two fingerprints are identical unless it is taken from the same finger of the same person. அத மாதிரி எடுத்துக்கிட்டு பெற்றோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, முதல் முறையாக ஹிருத்திக், கரண், சின்ஹா என்ற அந்த கோடீஸ்வரர்கள் பிள்ளைகள் 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கோரியிருக்கின்றார். 3 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு. அம்மா அப்பா கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு, கற்பனையில் கூட காவல் நிலையத்தையும் நீதிமன்றத்தையும் நினைத்து பார்க்காத பெற்றோர்கள் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். நினைத்து பாருங்க. இந்த நிறுவனம் செல்போனை கிளாஸ்க்குள்ள வந்து யூஸ் பண்ணாதறான்னா பிள்ளைங்க செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. தயவு செய்து பாருங்க.